Hey guys, welcome back to our channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா constructor overloading. So ஆல்ரெடி என்ன பார்த்திருப்போம் class, object, constructor and this பார்த்திருப்போம். அதை யூஸ் பண்ணி we are going to build we already built a Rapido project. So அது இந்த advanced hoops concept இல்லாம so அது வரைக்கும் build பண்ணியிருப்போம். So constructor overloadingனா என்னன்னா so we are creating a multiple constructors inside the class, inside the same class. ஒரு கிளாஸுக்குள்ளார we are going to create a multiple constructors. நிறைய கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவோம். ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். செகண்ட் ஒன் வந்து பெராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா பெராமீட்டரே இருக்காது. பெராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா அதுக்குள்ள பெராமீட்டர்ஸ் இருக்கும். எப்படி அப்படின்னா அலோவ் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் ஸோ என்னென்னலாம் அலோடுனா ஸோ அதுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் the number of parameters and the type of the parameter and the order of the parameter. இதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் அலோடு, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா எப்படி இருக்கும், பெராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். கிளாஸ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கு. இன்டீஜர் ஐடி தென் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் நேம் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைனலாக இதையும் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் எதை வச்சு லேர்ன் பண்ண போறோம்னா ரேபிடோ ஆப் வச்சு தான் லேர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம பேசிக்காக அதை லேர்ன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்னது, ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட். இதுக்கு தான் என்ன பண்ண போறோம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி இருக்க போகுது, ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கு வைங்களேன். இந்த மாதிரி இருக்கு, வேற எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்கு. கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் தான் என்னது, கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு பேர் தான் என்னது, கன்ஸ்ட்ரக்டர். இதுக்கு பேர் தான் என்னது, கன்ஸ்ட்ரக்டர். ஈவன் தோ ஃபீல்டு இருக்கு, ஆனா நம்ம என்ன வச்சிருக்கோம், இதை எம்டியா வச்சிருக்கோமா, அதனால இது என்னன்னு சொல்லலாம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதனால இதை டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பெராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோம்ல. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன போடுவோம், பெராமீட்டர் போடுவோம். ஸ்டூடெண்ட் ஆஃப் பெராமீட்டர் போடுவோம். பெராமீட்டர் எப்படி எல்லாம் போடலாம்னா அதுல இருக்க எல்லா பெராமீட்டரும் போடணும் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஐடி மட்டும் தான் தெரியும் அப்படின்னா இன்டீஜர் ஐடி அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போடலாம். இதுக்கு பேர் என்னது, பெராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். பேர் என்னது, பெராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். பர்டிகுலரா சொல்லணும்னா பெராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல ஒன் பெராமீட்டர். என்ன பெராமீட்டர் இருக்கு, இதுல ஒன் பெராமீட்டர் இருக்கு. வேற எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னா, இன்னொரு பெராமீட்டர் இருக்குல்ல, நீங்க கொடுக்கும்போது இன்னொரு பெராமீட்டர். அப்ப இன்னொரு பெராமீட்டர் என்னது, ஸ்டூடெண்ட். ஒன் பெராமீட்டர்ல என்னென்ன பாசிபிள்னா ஸ்டூடெண்ட், அங்க என்ன இருந்துச்சு, ஸ்ட்ரிங் நேம் இருந்துச்சா, இதுவும் கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஒன் பெராமீட்டர்ல இதுவும் கொடுக்கலாம். அடுத்து வேற என்ன பாசிபிள், ரெண்டு பெராமீட்டர் கொடுக்கலாமா, ஏன்னா அதுக்குள்ள ரெண்டு ஃபீல்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட் இன்டீஜர் ஐடி, அடுத்து என்னது, ஸ்ட்ரிங் நேம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அடுத்து வேற எப்படி கொடுக்கலாம், இது என்னது, இதை மாத்தி கொடுக்கலாம், ஆர்டர் மாத்தியும் கொடுக்கலாம். ஓகே, இது எல்லாமே வேலிட் தான். ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் நேம், அடுத்து என்னது, அடுத்து இன்டீஜர் ஐடி, இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த எல்லாமே அலோடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், ஒன் பெராமீட்டர். ஃபர்ஸ்ட் இங்க ஒன் பெராமீட்டர் இருக்கு, இங்க டூ பெராமீட்டர் இருக்கு. அதை பேஸ் பண்ணி பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நம்பர்னு ஒன்று சொல்லலாம், பேஸ்ட் ஆன் நம்பர். இப்போ என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் இதுல ஒண்ணுமே இல்லை, அடுத்து ஒன் பெராமீட்டர் இருந்துச்சு, அடுத்து டூ பெராமீட்டர் இருந்துச்சு, பேஸ்ட் ஆன் த நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்ன்றது பேஸ்ட் ஆன் த நம்பர். அடுத்து என்னது, டைப். இப்போ ஈவன் தோ இங்க பாருங்க, ஈவன் தோ இதுலயும் ஒரு பெராமீட்டர் தான் இருக்கு, இதுலயும் ஒரு பெராமீட்டர் தான் இருக்கு, ஆனா இங்க டைப் என்ன இருக்கு, இங்க ஐடி இருக்கு, இங்க நேம் இருக்கு. அப்ப அதை பேஸ் பண்ணி என்ன ஆகும், டிஃபர் ஆகும். அடுத்து இங்க பாருங்க, ஈவன் தான் என்னது, இங்க ரெண்டு பெராமீட்டர் இருந்தாலும் இங்க ஐடி நேம் இருக்கு, இங்க எப்படி இருக்கு, நேம் ஐடி இருக்கு. ஆர்டர் மாறி மாறி இருக்கா. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்ல இது எல்லாமே என்னது, வேலிட் தான். பேஸ்ட் ஆன் த நம்பர், பேஸ்ட் ஆன் த டைப், பேஸ்ட் ஆன் த ஆர்டர், இது எல்லாமே என்னது, வேலிட். இதுவும் நம்ம என்னது ப்ராக்டிக்கலா பார்ப்போம். இப்போ வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி என்னது, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராகவும் கொடுக்கலாம், பெராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டராக கொடுக்கலாம். பெராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3, அதாவது எத்தனை ஃபீல்ட் இருக்கோ அந்த ஃபீல்ட் அப் டு தட் ஃபீல்ட் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆர்டர் மாத்தி கொடுக்கலாம், எது வேணாலும் அலோடு தான். பேஸ்ட் ஆன் த சாரி, ஓகே, இத்தனை பெராமீட்டர் இருக்கு.
ஓகே. என்னென்ன இருக்கு? ஒரு டிஃபால்ட் ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் என்னது? பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல ஒன் சிங்கிள் பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அதிலேயே என்னது? ஒன் சிங்கிள் பாராமீட்டர்ல ஒண்ணுத்துல இன்டிஜரும், இன்னொருத்துல ஸ்ட்ரிங்கும் இருக்கு. அதே மாரி 2 பாராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல ஒண்ணுல இன்டிஜர் ஸ்ட்ரிங் இருக்கு. இன்னொன்னுத்துல என்னது? ஸ்ட்ரிங் இன்டிஜர்ன்னு இருக்கு. மாறி மாறி இருக்கு. இது எது எக்ஸிக்யூட் ஆகும்? இப்ப நான் ஸ்டூடண்ட்க்கு அதாவது கன்ஸ்ட்ரக்டர் எப்ப கால் ஆகும்? which will called be called during என்னது? during object creation எப்படி கால் ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். எதுக்கு கால் ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். why they are called? to initialize the object. to initialize the object. already பார்த்தோம். initialize the object. this is the purpose. இது this is the purpose. okay okay. இது எப்படி எந்த கன்ஸ்ட்ரக்டர் கன்ஃபியூஸ் ஆகாதா? ஃபார் எக்ஸாம்பிள் மேல அவ்வளோ கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, அது எப்போ கால் ஆகும் சொன்னோம்? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமா? ஸ்டூடெண்ட் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி போட போறோம் அப்படின்னா எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கு தான் யார் டிசைட் பண்ணுவானா, which constructor is going to be called, which constructor is going to be called, which constructor is going to be called அப்படின்றது யாரை டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா கம்பைலர். ஓகே, கம்பைலர் will decide which constructor is going to be called. இது எதை டிபெண்ட் பண்ணதுன்னா, it depends on the parameter, depends on the argument. நம்ம இங்க பாஸ் பண்றதுக்கு பேர் என்னது? ஆர்குமெண்ட். அதாவது இங்க என்னது? காலிங். ஓகே, இது என்னது? கன்ஸ்ட்ரக்டர் காலிங். இதுக்குள்ள எதனா வேல்யூ கொடுக்குறீங்கன்னா இதுக்கு பேர் என்னது? ஆர்குமெண்ட். பேர் என்னது? ஆர்குமெண்ட். அதே மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல என்னது? கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளரேஷன் உள்ள கொடுக்கறதுக்கு பேர் என்னது? பெராமீட்டர். அதுக்கு பேர் என்னது? பெராமீட்டர். இது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுன்றது இஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் என்னது? ஆர்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி எம்டியாவே விட்டுட்டேன்னா, இந்த மாதிரி எம்டியாவே விட்டுன்னு அர்த்தம். யார் கால் பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். யார் கால் ஆகுவா? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, who is going to call டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஒருவேளை நான் அந்த S1 ஈக்குவல் டு அப்படி இருக்குல்ல, அதுல நியூ ஸ்டூடெண்ட் வேற என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா? அடுத்து வேற என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு? இங்க பாருங்க. இதுல இன்டீஜர் ஐடின்னு ஒன்னு இருக்குல்ல, ஓகே, ஸ்டூடெண்ட் ஆஃப் 4 அப்படின்னு சொன்னா இன்டீஜர் 1 பாராமீட்டர் கால் ஆகும். 1 பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். பர்டிகுலரா என்னது? இன்டீஜர். பர்டிகுலரா என்னது? ஸ்ட்ரிங் இன்டீஜர். இதுவே S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்? ஓகே, 4ன்னு கொடுத்திருந்தா இந்த லெஃப்ட் சைடுல இருக்க கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்டர், அதாவது எதுவுமே கொடுக்கலனா இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். 4 கொடுத்தா இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். எதனா ஒரு நேம் கொடுத்தா இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அடுத்து வேற என்ன பாசிபிள் இருக்கு? இன்னும் 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா? S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் 4, ராஜ் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு 4, ராஜ் கொடுக்குறேன்னா என்ன கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். 4, ராஜ்ன்றா இதுக்கு மேட்ச் ஆயிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். அதுவே ராஜ், 4ன்னு கொடுத்தா இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகே, ராஜ், 4ன்னு கொடுத்தா அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ விச் கன்ஸ்ட்ரக்டர் வில் பி கால்டு அப்படின்றது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் என்னது? டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தி என்னது? ஆர்குமெண்ட்ஸ். டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த வெரி டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்குமெண்ட். ஓகே ஓகே, இப்போ நிறைய கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா? ஓகே, நிறைய கன்ஸ்ட்ரக்டர் இங்க பாருங்க. ஸ்டூடெண்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருக்கு. அப்புறம் 2 1 பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. 2 2 பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் என்னால கால் பண்ண முடியுமானா we can able to call. அதுக்கு என்ன இருக்குன்னா thisன்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் this யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நீங்க இங்க இருந்து என்ன பண்ணலாம்? இன்னொன்னத கால் பண்ணலாம். அப்ப எப்படி எந்த கன்ஸ்ட்ரக்டர் தெரியும் அப்படின்னா this டாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாராமீட்டர் இது ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகுது. this டாட் 4ன்னு கொடுக்குறேன். இது என்னது? பாராமீட்டர் யூஸ் பண்ணி தான். ஸோ திஸ் ஆஃப் 4 என்னும்போது என்ன எது மேட்ச் ஆகும்? 4ன்றது என்னது? இன்டீஜர் டைப். அப்ப இது கால் ஆகும். ஒருவேளை திஸ் ஆஃப் 4 இதுக்கு 4க்கு பதில் என்ன கொடுத்துருப்பீங்க? ராஜ்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இது கால் ஆகும். அதுவும் என்னது? ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி. அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருந்து என்ன பண்ண முடியும்? இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண முடியும் யூசிங் என்னது? திஸ் கீ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நீங்க ஒரு கிளாஸுக்குள்ளார இருக்கீங்க அப்படின்னா இங்க ஒரு இன்டீஜர் ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகே, வாய்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு உங்களுக்கு ஒன்று பின் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டு
டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஆஃப் நீங்க இந்த கன்டென்ட்க்குள்ள அதாவது இந்த கிளாஸ்க்குள்ளேயே இது என்னது ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க ஐடினும் போட்டுக்கலாம் திஸ் டாட் ஐடினும் போட்டுக்கலாம் திஸ் டாட் ஐடின்னு போட்டுக்கலாம் ஓகே இது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் இது கரண்ட் என்னது கரண்ட் ஆப்ஜெக்ட் என்னது ரெஃபர் பண்ணும் இது எக்ஸ்பிளிசிட்டா நம்ம என்ன பண்றோம் கீவேர்டை யூஸ் பண்ணி ரெஃபர் பண்றோம் போத் ஆர் ஃபைன் ரெண்டு போட்டாலும் என்னது ஆல்மோஸ்ட் ஆன்சர் கரெக்டாக தான் வரும் ஓகேவா இதான் என்னது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்ன மோர் நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் ஒரே கிளாஸுக்குள்ள கால் பண்ணுவோம் அதில் எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுன்றது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் என்னது த ஆர்குமெண்ட் யூ ஆர் கோனா பாஸ்ட் என்னென்ன திங்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்ல அலோட்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஸோ மணி அதாவது 1 பேராமீட்டர் 2 பேராமீட்டர் 3 பேராமீட்டர் அதுவும் அலோட் தான் என்னது அந்த 1 பேராமீட்டர் இருந்துச்சுனாலும் நீங்கள் என்னது டைப் வேற வேற போட்டிருந்தாலும் இட் இஸ் அலோட் ஆர்டர் மாற்றி மாட்டி போட்டிருந்தாலும் என்னது இட்ஸ் அலோட் விச் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கோயிங் டு பி கால் இட்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் என்னது ஆர்குமெண்ட் ஓகேவா ஸோ இதை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு ஸோ இதே எக்ஸாம்பிளை நம்ம இந்த ரேபிடோ ஆப் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் ஒரு சிம்பிள் ரேபிடோவில் எப்படி ரியலாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த நார்மலாக மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் ஒரு நார்மல் கிளாஸ் ஒன் நார்மல் கிளாஸ் த நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஓகே have a Java class name of ஸோ இதில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ இப்போ எடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் ஐடி நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் நேம் ஓகே ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லணும் இதில் வந்து ஈஸியாக நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் வா ரைட் கிளிக் பண்ணி ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் இப்போ எனக்கு எதுவுமே வேணாம் எந்த கன்ஸ்ட்ரக்டருமே வேணான்னும் போது ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேராமீட்டர் இது ஒரு பேராமீட்டரை கிரியேட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு இன்டீஜர் ஐடி அடுத்து ஜெனரேட் அடுத்து ஸ்ட்ரிங் இருக்குது அதாவது ஒரு பேராமீட்டர் அடுத்து ஜெனரேட் டீச்சர் ஐடி ரெண்டுமே இருக்குது இன்னும் ஒன்று வேணும்ல ஸோ ஃபஸ்ட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேணும்ல அதை கிரியேட் பண்ணி பப்ளிக் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஜஸ்ட் நேம் ஓகே அடுத்து என்னது 1 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் ஐடிக்கு கிரியேட் பண்ணியாச்சு இன்னொரு 1 பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியாச்சு அடுத்து 2 பேராமீட்டர் ஆர்டர் மாற்றியும் போடலாம் ஆர்டர் மாற்றி பப்ளிக் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் நேம் அடுத்து இன்டீஜர் இந்த மாதிரி என்ன திஸ் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம் இதே மாதிரி டாட் ஐடி இஸ் ஈக்குவல் டு ஐடி இந்த மாதிரி கிரியேட் பண்ணிடுறேன் ஓகேவா உனக்கு எந்தெந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணும்னு தெரியணும்ல அப்போ செக் பண்ணுறதுக்காக இதில் இதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் ஒரு மெசேஜ் நம்மளுக்கு தெரியணும்ல இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் கரெக்டாக கால் ஆகிருக்குன்னு இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இதுக்கு நேம் வந்து அவுட் ஆஃப் 1 பேராமீட்டர் 1 பேராமீட்டரா 1 பேராமீட்டர் நான் டைப் வந்து இன்டீஜர் 1 பேராமீட்டர் டைப் வந்து இன்டீஜர் மாதிரி எதுக்கு அவுட் ஆஃப் இது வந்து 1 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் நேம் வந்து ஸ்ட்ரிங் டைப் வந்து ஸ்ட்ரிங் இன்னும் செக் அதுக்காக வச்சுக்கலாம் அதேமாரி இது வந்து 2 பேராமீட்டர் டைப் வந்து எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இன்டீஜர் இருக்கும் அடுத்துதான் என்னது ஸ்ட்ரிங் இருக்கும் இந்த மாதிரி போட்டுருக்கும் அதே மாதிரி இங்கே 2 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் 2 பேராமீட்டர் ஆனால் டைப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கு நேம் ஸ்ட்ரிங்கு இன்டீஜர் எல்லாமே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இதே கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் எப்படி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணது நம்மளுக்கு என்ன வேணும் அதுக்கு ஆப்ஜெக்ட் வேணுமா ஸ்டூடெண்ட் s1 equal to new and first ஓகே ஃபர்ஸ்ட் எம்டியா எதுவுமே அப்படியே விட்டாச்சு எம்டியா அப்படியே வச்சாச்சு பண்ணுங்க இப்போ நம்மளுக்கு என்ன கால் ஆயிருக்கணும் எம்டியா விட்டதுனால என்னது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிடுச்சா அதுலேயே நான் என்ன பண்ணுறேன் ஒரு 4ன்னு ஒன்று போடுறேன் ஓகே அதுலேயே 4ன்னு ஒன்று போடுறேன் இப்போ என்ன ஆகும் 1 பேராமீட்டர் இன்ட்டு கால் ஆயிடுச்சு அடுத்து இதே இடத்துல நம்ம என்ன போடுறோம் ராஜ் அப்படின்னு ஒன்று போடுறோம் ஓகே ராஜ் அப்படின்னு ஒன்று போடுறோம் இப்போ என்ன கால் ஆகுது ஓகே 1 பேராமீட்டர் ஸ்ட்ரிங்கு கால் ஆயிருக்கு அதே இப்போ என்ன பண்ணலாம் 4 ராஜ்னு போடுறோம் 4 ராஜ் இந்த மாதிரி போடும்போது பேராமீட்டர்
2 பேராமீட்டர் இன்ட் ஸ்ட்ரிங் நல்லா இருக்கா? அடுத்து இதுவே நம்ம என்னது மாத்தி போடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அதனால ராஜ் நெக்ஸ்ட் 4 இத கால் பண்ணும்போது ஓகே 2 பேராமீட்டர் ஸ்ட்ரிங் இன்ட் அப்ப எல்லாமே என்னது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுது. சோ இந்த மாதிரி தான் என்னது கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் வொர்க் ஆக போகுது. இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து இந்த ரேபிடோ ஆப் சிம்பிள் ஆப் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பெருசா பார்த்துருப்போம். இப்போ என்னது கொஞ்சம் சிம்பிளா பார்ப்போம். கொஞ்சம் சிம்பிளா ரைடுன்னு ஒரே ஆப்ஜெக்ட்டா வச்சுக்கிட்டு ஓகே அதுல வந்து என்னது பைக்கர்னு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிட்டோம். பைக்கர்னு ஒரு கிளாஸ் அதுக்கப்புறம் என்னது நம்ம கஸ்டமருக்கு ஒரு கிளாஸ் ரைட் ஆப்ஜெக்ட் தனித்தனியா பண்ணணும். இதுல என்ன பண்ண போறோம் ஒரே ஒரு கிளாஸ் வச்சு சிம்பிளா என்னது ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சிம்பிளா பண்ண போறோம். ஓகே ஸோ இந்த நேம் என்ன வச்சுக்கலாம் ரைடுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா ஸோ ஜென்ரலா ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஜாவா கிளாஸ் இதுக்கு என்ன வச்சுக்கலாம் ரைட். ஓகே இது வந்து ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி கொஞ்சம் டீடைல்டா இருக்கு. நம்ம சிம்பிளா பண்ண போறோம். எதுக்குன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் தான் இங்க மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். ஓகே ஒரு ரைடுனா யூசர் தானே ரைட் போறாங்க. ஸோ அப்போ அவங்களோட நேம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அவங்களோட நேம் அடுத்து எங்க பிக்கப் பண்ண போறோம். ஸோ ஸ்ட்ரிங் பிக்கப் ரைட எங்க பிக்கப் பண்ண போறோம் இன்டீஜர் பிக்கப் ஸ்ட்ரிங் பிக்கப் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ட்ராப். ஓகே இதுல நீங்க ரேபிடோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கும். நம்ம வந்து என்னது இன்பிட்வீன்ல ஸ்டாப் என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இன்னொன்னு என்னது ஸ்டாப். அப்போ ஸ்டாப் பண்றது வந்து பிக்கப் பண்றது ஒரு லொகேஷன் டிராப் பண்றது ஒரு லொகேஷன். ஆனா டிராப் ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி இருக்கலாம் 2 to 3 லொகேஷன்ஸ் இருக்கலாமா. ஓகே அப்போ அது மட்டும் என்னது லிஸ்ட் ஆஃப் என்ன லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் எடுத்துப்போம். ஸோ அரே லிஸ்ட் என்ன பண்ணுவோம் அதை மட்டும் டிக்ளேர் பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம் ஸ்டாப் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே இந்த மாதிரி ரெட் கலர் காட்டுதுன்னா இதை இங்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி இம்போர்ட் கிளாஸ் காட்டும். அப்போ என்ன அது கிளாஸ் வந்து இம்போர்ட் ஆயிடும். ஓகேவா ஸோ நேமு பிக்கப்பு ட்ராப்பு ஸ்டாப் அது கூட என்னது ஒரு 2 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஃபேர் ஸோ ஃபேருக்கு வந்து டபுள் ஃபேர் தென் ஒன் மோர் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரிங் எல்லாமே என்ன பண்ணுறோம் ஒரே கிளாஸாக எடுத்துக்கணும். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் தான் இங்கே நம்ம மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ திங்ஸ் இருக்கு ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் ஒரு ரைட் ஆப்ஜெக்ட். ஸோ என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம் ஸோ ஜென்ரலாக ஓகே ஜஸ்ட் ரைடு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம். அடுத்து என்னது நீங்க கொடுக்கும்போது வெறும் பிக்கப் லொகேஷன் அந்த மாதிரி ஒரு சும்மா இது மட்டும் என்னது வெறும் பிக்கப் லொகேஷன் மட்டும் இருக்கலாம். ஓகே வெறும் அதாவது நேம் நம்மளுடைய நேம் கொடுப்போம். அடுத்து அடுத்து பிக்கப் லொகேஷன் கொடுப்போம்ல ஸ்ட்ரிங் பிக்கப் இந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா பிக்கப் லொகேஷன் ரெண்டுமே கொடுப்போம்ல அது எப்படி கொடுக்கலாம் ரைடு ஸ்ட்ரிங் நேம் அடுத்து ஸ்ட்ரிங் பிக்கப் அடுத்து கூடவே என்னவும் கொடுப்பீங்க நீங்க. ஸோ அதை நீங்க அந்த ஆப் ஃபர்ஸ்ட் ஆப் டாப் புக் பண்ணும்போது ஸ்ட்ரிங் வேற என்ன கொடுக்கலாம் ஸ்ட்ரிங் ட்ராப் அப்படின்னு கொடுக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் சேர்த்து ஸ்ட்ரிங் ட்ராப் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபைனலா ரைடு என்ன கொடுக்கலாம் ஸ்ட்ரிங் நேம் அடுத்து ஸ்ட்ரிங் பிக்கப் எங்க பிக்கப் பண்ண போறோம் அடுத்து ஸ்ட்ரிங் ட்ராப் அது கூட என்னது ஸ்ட்ரிங் ஸ்டாப். ஓகே ஸ்ட்ரிங் ஸ்டாப் அதாவது ஒரு சில யூசர் ஜஸ்ட் பிக்கப் பண்ணி கொடுப்பாங்க. பிக்கப் பண்ணி கொடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. ஒரு சில யூசர் என்ன கொடுப்பாங்க நேம்ன்றது காமன். ஸோ இது வந்து டிஃபால்ட் எதுவுமே கொடுக்கல. அடுத்து நேம்ன்றது காமன் பிக்கப் மட்டும் கொடுப்பாங்க. சில பேர் என்னது பிக்கப் ட்ராப் கொடுப்பாங்க. சில பேர் என்னது பிக்கப் ட்ராப் ஸ்டாப்பும் சேர்த்து கொடுப்பாங்க. ஓகேவா இதுதான் என்னது இதுல இருக்க டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஓகே இதான் இதுல இருக்க டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஓகே இதுல நம்ம என்ன பண்ண போறோம் ஒன்னு யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணிடலாம். திஸ் டாட் இதை நீங்க மேனுவலாவும் பண்ணலாம் இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஐடி வச்சும் பண்ணலாம். ஓகே பார்த்தீங்கன்னா நான் மேனுவலா பண்றேன். திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் திஸ் டாட் பிக்கப் is equal to pick up next போகுது. இதுல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு drop இருக்கா அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். this dot drop equal to drop information control C then this dot name வந்துருச்சு pickup வந்துச்சு drop வந்துச்சு one more என்னது this dot top equal to top. ஓகே இப்போ கவனிங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம எதையுமே பாஸ் பண்ண போறது இல்லை. ஓகேவா இதுவே பிக்கப்னு ஒன்று மற்ற இங்கே ஃபீல்டு எல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்த வேல்யூ கொடுக்கலாம்னு என்ன பண்ணணும் நம்ம
அத நம்ம ஃபில் பண்ணி ஆகணும்ல. ஸோ ஏன்னா டீட்டெயில்ஸ் வரணும். ஸோ நேமு, பிக்கப்பு, ட்ராப் எதுவுமே குடுக்கல. ஓகே. ஸோ ட்ராப்பும் எதுவுமே குடுக்கல. ஃபேர் மட்டும் என்னது? ஃபேர் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்? கால் பண்ணிக்கலாம்ல. ஃபேருக்கு தனி மெத்தட். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட்டு டாட் ஸ்டாப் இஸ் ஈக்குவல் டூ ஸ்டாப்ன்னு வரப்போகுது. ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு ஃபேர் ஒண்ணு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபேருக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுவோமா? வாய்ட் கால்குலேட் கால்குலேட் அமௌண்ட். ஓகே. இது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் ஃபேர்ன்னு வச்சிருக்கோமா? ஃபேர்ன்னு தான் வச்சிருக்கோம். ஓகே. ஃபேர் ஈக்குவல் டூ இனிஷியலா 50 இன்டூ ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டாப் ஆகுதோ அதுக்கேத்த மாரி. ஸ்டாப் டாட் எவ்வளோ சைஸ்? எத்தனை ஸ்டாப்? அத பேஸ் பண்ணி. ஸ்டாப் டாட் சைஸ் இன்டிஜர் ஒரு ஸ்டாப்புக்கு ₹100 அந்த மாரி போட்டோம்னா, ஸோ அது கால்குலேட் பண்ணும். அதுக்கப்புறம் எனக்கு ஃபைனலா ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் ஷோ பண்ணும். வாய்ட் ஷோ டீட்டெயில்ஸ். சும்மா செக் பண்ணி பார்க்குறதுக்கு. வாய்ட் ஷோ டீட்டெயில்ஸ். ஓகே. ஷோ டீட்டெயில்ஸ் வேணா எல்லாமே ஃபில் பண்ணோம்ல. இது வந்து இன்னும் 2 இருக்கு. டபுள் ஃபேர் அண்ட் ஸ்டேட்டஸ். இது 2 ஃபில் பண்ணிடணும்ல. ஏன்னா இது நம்ம பாஸ் பண்ணல. கால்குலேட் தான் பண்றோம். இங்க this dot fair this dot fair இது எப்படி கால் பண்றது? ஸோ கால்குலேட் அமௌண்ட். அத அப்படியே டைரக்ட்டா கால் பண்ணி விட்டுரும். ஓகே. அதே மாதிரி இங்க this dot dot fair equal to calculate amount. அதே மாதிரி இங்கேயும் dot dot fair calculate amount. ஓகேவா? இன்னொன்னு என்ன இருக்கு? this dot status இருக்கா? status always என்ன பண்ணணும்? புக் பண்ணுங்க. போட்டுடலாம். this dot status equal to so booked dot status equal to OKED booked. இதே மாதிரி இங்கேயும் dot status equal to dot status booked. புக் பண்ணியாச்சு. இதுல இருக்கு. இது மட்டும் இன்னும் புக் பண்ணலையா? என்னது? டாட் ஏன்னா 3 டைப்ஸா என்ன பண்ணலாம்? நீங்க அந்த ரேபிடோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ரேபிடோவ புக் பண்ணலாம். ஸோ புக்டு. ஓகே. என்னது? கால்குலேட் அமௌண்ட். இது மட்டும் என்னது? நம்ம கால்குலேட் பண்ணுமா? கால்குலேட் அமௌண்ட்ல ஒர்க் முடிச்சுட்டு எனக்கு ஆன்சர் என்ன ஆகும்? ரிட்டர்ன் ஆகணுமா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம் இங்க? ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால அது ரிட்டர்ன் டைப் பண்ணது டபுள்னு வச்சிருக்கோம். ஸோ அதனால இங்க என்ன போட்டுக்கலாம்? டபுள்னு போட்டுக்கலாம். ஓகே. அடுத்து இது வரைக்கும் முடிஞ்சுச்சு. டீடைல்ஸ் அப்புறம் வந்து எழுதிக்கலாம். இப்போ என்ன ஆகும்? நம்ம இத கால் பண்ணணுமா? கால் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இங்க இருந்து கால் பண்ணணும். ஸோ அந்த கிளாஸ்க்கு உண்டான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதானே? ரைட் r1 equal to new என்னது? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இது மட்டும் கால் ஆகும். இது நம்ம தெரியறதுக்காக என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி போலாம். வெல்கம் டு ராபிடோ. வெல்கம் டு ராபிடோ. அந்த மாதிரி ஒரு மெசேஜ். அடுத்து இத கிரியேட் பண்ணாங்கன்னா இது புக்டு அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் காட்டணும். இது வந்தானா இது புக்டு ஸ்டேட்டஸ் காட்டணும். இந்த டீடைல்ஸ் வந்து இது புக்டு ஸ்டேட்டஸ் காட்டணும். ஓகேவா? கரெக்ட்டா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ இங்க வந்து முடிஞ்சு ஒரு வாய்ட் ஷோ டீடைல்ஸ் வேணும்னா அதோடைய டீடைல்ஸ் வரணுமா? எஸ் டாட் ஒரு மெசேஜ். ராபிடோ எல்லா டீடைல்ஸும் ஷோ. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அங்க டிக்ளேர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்னது? அந்த யூசரோட நேம் வரணும்ல. ஃபர்ஸ்ட் யூசரோட நேம் எஸ் அவுட் ஆஃப் நேம் ஆஃப் த யூசர். அவங்களோட நேம். டைரக்ட்டா என்ன பண்ணிக்கலாம்? நீங்க நேம்னு யூஸ் ஓகே. அடுத்து அவங்க எங்க பிக்கப் பண்ணாங்க அந்த இன்ஃபர்மேஷன். எஸ் அவுட் ஆஃப் பிக்கப் லொகேஷன். பிக்கப் லொகேஷன். லொகேஷன் பி ஸோ அது எதுல இருக்கு? பிக்கப். நெக்ஸ்ட் ஸ்டாப். ஸ்டாப்ன்றது நம்ம இன்னும் டிக்ளேர் பண்ணலையா? ஸோ இங்க வந்து ஸ்டாப் என்னது பாஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு மெத்தட்னு வச்சுக்கோம். அடுத்து நம்ம இது வந்து என்னது? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அடுத்து ரைடு ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரெண்ட் யூசர் அப்படியே செக் பண்ணி பார்ப்போம். நியூ ரைட் ஆஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். ஸோ நேம் வந்து ராஜ். அடுத்து எங்கே பிக் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நான் யூனிவர்சிட்டி மாநகர்
இந்த மாதிரி இது ஒன்று. இது வந்து ஒரு சினாரியோவா. இன்னொன்று வந்து என்னது ஸ்டாப் ஆட் பண்ணுறது. ஸ்டாப் ஆட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நீங்கள்? ஸ்டாப் இது வந்து கிரியேட் பண்ணுமா, அது வந்து அரே லிஸ்ட்டில் கொடுத்துருமா. என்ன பண்ணலாம், ஒரு அரே லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் example equal to new playlist ஸ்டாப் ஆட் பண்ண போகிறோம். இம்போர்ட் கிளாஸ் கொடுத்துக்கலாம். என்ன ஸ்டாப்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்டாப் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா a டாட் ஆட் ஆஃப் from இன்னொரு ஸ்டாப் நான் ஆட் பண்ண போகிறேன். a டாட் ஆட் ஆஃப் from இந்த மாதிரி 2 ஸ்டாப் ஆட். இப்போ இது 2 இருக்கட்டும். இப்போதைக்கு அந்த அந்த கன்ஸ்ட்ரக்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் அந்த கன்ஸ்ட்ரக்டர். இங்கே நேம் பாஸ் பண்ணணும், அடுத்து பிக்கப் பாஸ் பண்ணணும், அடுத்து ட்ராப் பாஸ் பண்ணணும், அடுத்து தான் என்னது ஸ்டாப் வந்து பாஸ் பண்ணணும். இப்போதைக்கு என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் நான் எடுத்து வச்சிட்டேன்னா இப்போ என்ன பண்ணலாம், ரைட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ரைட் ஆர் ஈக்குவல் டு நியூ ரைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்னது நேமா, நேம் வந்து ராஜ். அடுத்து பிக்கப் எங்கேருந்து பிக் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து எங்க ட்ராப் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன இதுக்கு பிட்வீன்ல என்னென்ன ஸ்டாப் ஆட் பண்ணியிருக்குன்றது எதில் இருக்கு, ஆன்சர் ஏல இருக்கு. அந்த ஏவை அப்படியே என்ன பண்ணியாச்சு, பாஸ் பண்ணியாச்சு. அந்த ஏ என்னது, ஏ எங்க இருக்கு, இந்த ஏல தானே இருக்கு. லிஸ்ட் ஆஃப் ஏ நியூ அரே லிஸ்ட் நேம் பாஸ் பண்ணும், அடுத்து பெருங்கலத்தூர் பாஸ் பண்ணும், அடுத்து ஸ்டாண்டர்ட் அது இருக்க கண்டென்ட் ஏல பாஸ் பண்ணும். டாட் ஆட் டாட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டில் டாட் ஸ்டாப் இருக்கும், கரெக்டாக இருக்க பார்த்துங்க. நேமு, பிக்கப்பு, ட்ராப்பு அண்ட் ஸ்டாப் இதுதான் ஆர்டர். ஓகே, ஸோ மெயின் டாட் ஜாவால ராஜ் பெருங்கலத்தூர் ட்ராப் கொடுத்தாச்சு. ஏ வந்து பாஸ் பண்ணும். ஆமாம், என்ன எரோ ஷோ வந்து ஏன்றது டைப் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ ரைட் டாட் ஜாவால என்னன்னு கொடுத்துட்டோம், நம்ம ஸ்ட்ரிங்னு மட்டும் தான் கொடுத்துருப்போம். என்ன கொடுக்கலாம், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். லிஸ்ட் அதோட டைப் வந்து மென்ஷன் பண்ணல, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். டைப் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். எரர் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரைட் கிளாஸில் அது ஓகே. அடுத்து என்னது ரைட் என்னது இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓகே, 2 பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஓகே, 3 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் போகிறோம் ஓகே. இங்கே என்னது, இங்கே ரிட்டர்ன் போடணும். நெக்ஸ்ட் ரிமைனிங் டீடைல்ஸ் என்னது, நேம் வந்துருச்சு, பிக்கப் வந்துருச்சு, அடுத்து ஸ்டாப் வரணும்ல. ஸோ ஸ்டாப் வந்து என்னது ட்ராவல், ஏன்னா இது லிஸ்ட்டில் நிறைய எலமெண்ட் இருக்கும், அப்போ ட்ராவல் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங் அது இது வந்து ஸ்டாப் ஒன்றா பிரிண்ட் பண்ண போகிறோம். அவுட் ஆஃப் post println of sample thing will be here. Let's take str here, then ஒன்று பிரிண்ட் ஆகிடும். அடுத்து ட்ராப் வரணும். அவுட் ஆஃப் ட்ராப் லொகேஷன். இது வந்து ஒரு ரெஃபர் பண்ணி பார்க்கறதுக்கு தான். ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு செக். ஸோ அதில் என்ன இருக்குது, ட்ராப் இருக்குது. ஃபைனலாக தேங்க்யூ. இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகேவா, எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இஸ் பர்ஃபெக்ட். வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று வச்சுக்கும், அதில் ஒரு சின்ன மெசேஜ் இந்த மாதிரி 2 பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒன்று என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்த்தலாம். பண்ணி பார்த்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண அன்கமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ மொத்தம் எத்தனை ஆப்ஜெக்ட், ஸோ R1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், R1 ஒரு ரைட் கிரியேட் பண்ணி அது எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆக போகுது பாருங்க. அடுத்து R2 ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் வந்து 3 பேராமீட்டர் அதாவது இதில் வந்து நேமு, பிக்கப்பு, ட்ராப் 3மே கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இது R3 வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட், இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ரைட் R2 நியூ ரைட் ஆஃப் இதில் என்னதுன்னா இதில் 2 நேம்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ் அம்மா பிக்கப் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அம்பரம். இந்த மாதிரி இதே மாதிரி என்னது R3 கொடுத்தாச்சு. R3ல 3 பேராமீட்டர் கொடுத்தாச்சு.
R4ல என்ன குடுத்துருக்கோம்? 4 பாராமீட்டர்ஸ் 4 பாராமீட்டர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் குடுத்து என்ன பண்ணலாம் எல்லாமே கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செக் பண்றதுக்கு ஒரு எல்லாத்துலயும் என்னது ஒரு எம்ப்டி லைன் நியூ லைன் போட்டுக்கலாம். ஆன்ஸர் அங்க தான வரப்போகுது. அதனால நியூ ரன் பண்ணி பார்த்துடலாம். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட். எதனால அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்றோம்? திஸ் டாட் ஃபேர் ஈக்குவல் டூ கால்குலேட் அமௌண்ட். அதாவது 3 டைப்ஸா நம்ம கிரியேட் பண்றோம். அதாவது ஆ பிக்கப்பு, ட்ராப்பு, ஸ்டாப்பு. அதோட பிக்கப்பு, ட்ராப்பு. அடுத்து வெறும் பிக்கப்பு. இந்த 3 இடத்துலயும் என்ன பண்றோம்? கால்குலேட் அமௌண்ட், கால்குலேட் அமௌண்ட், கால்குலேட் அமௌண்ட் குடுக்குறோம். இந்த கால்குலேட் அமௌண்ட் கிரியேட் ஆகும்போது என்னது? ஸ்டாப் டாட் சைஸ்ன்னு ஒண்ணு இப்ப நம்ம ஸ்டாப்ன்றத குடுத்தே ஆகணும். ஓகேவா? அதாவது ஸ்டாப்ன்னு இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி என்னது? குடுத்தே ஆகணும். இந்த இடத்த இங்க பாருங்க. இங்க திஸ் டாட் ஸ்டாப் இருக்கா? இந்த இடத்த நம்ம என்னது? எம்ப்டி லிஸ்ட் குடுத்தோம். ஆனா இங்க எம்ப்டி லிஸ்ட் குடுத்தாச்சு. ஆனா இங்க என்ன ஆகல? ஸ்டாப் டாட் ஈக்குவல் டூ ஸ்டாப். ஓகே. இதுதான். ஸ்டாப் ஸ்டாப் ஈக்குவல் டூ நியூ அரே லிஸ்ட் குடுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம குடுக்கல. அதனால தான் அந்த இஷ்யூ வந்துச்சு. இப்போ திஸ் டாட் ஸ்டாப் ஈக்குவல் டூ நியூ அரே லிஸ்ட் குடுத்தாச்சு. இங்க என்னது? நியூ அரே லிஸ்ட் குடுத்தாச்சு. அப்ப என்னது? அது குடுத்தாலும் குடுக்கலனாலும் என்ன ஆகும்? அது இப்ப என்னது? ஸ்டாப் டாட் சைஸ்ன்னு ஏதோ இருக்கு. 0 ஆச்சு 0 ஆச்சு எடுத்துக்கும். அதனால இப்ப ட்ரை பண்ணோம் அப்படின்னா, த ஆன்சர் கம் டூ ராபிடோ அப்படின்னு வரும். எங்க ஆன்சர் வரல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணல இன்னும்? ஷோ டீடைல்ஸ் என்ன பண்ணல? கால் பண்ணல. ஓகேவா? ஷோ டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான் என்ன ஆயிருக்கு? எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இப்போ R2க்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? எனக்கு R2 ஓட டீடைல்ஸ் வேணும் அப்படின்றதுனால R2 டாட் டே டீடைல்ஸ். இதோட டீடைல்ஸ் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்திக்கு அப்புறம் இதோட டீடைல்ஸ். ஆர்த்திக்கு அப்புறம் இதோட டீடைல்ஸ். R3 டாட் எல்லாமே கரெக்டா ரன் ஆகுதான் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் R. Rக்கு அப்புறம் உண்டான டீடைல். R டாட் டீடைல்ஸ். மூணுமே கரெக்டா வந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. பாருங்க செக் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வெல்கம் டு ராபிடோன்றது நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அது எக்ஸிக்யூட் ஆயிட்டுக்கா அடுத்து. அடுத்து என்னது? ராபிடோ ஆப் நம்ம ஷோ டீடைல்ஸ் பாருங்க. நேம் ஆஃப் த யூசர் வந்திருக்கு. தாம்பரம் வந்திருக்கு. அடுத்து டிராப் லொகேஷன் நம்ம எதுவுமே கொடுக்கல. நல்லன்னு வந்திருக்கு. இதா தேங்க்யூ. அப்ப என்னது? இது 2 பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க. ராஜ், அண்ணா நகர், டி நகர் 3 பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் வந்திருக்கு. அடுத்து ராஜ், பிக்கப் லொகேஷன் பெருங்கலத்தூர். அடுத்து பாருங்க. தாம்பரம், குரோம்பேட். அப்புறம் என்னது? லொகேஷன் சென்டர். என்ன வந்திருக்கு பாருங்க. இது நேமு, பிக்கப் லொகேஷன். அடுத்து என்னது? ஸ்டாப் லொகேஷன். தாம்பரம், குரோம்பேட் கொடுத்தோமா அது. அடுத்து டிராப் லொகேஷன் என்னது? சென்ட்ரல். தேங்க்யூ. ஏன் அது நெக்ஸ்ட் லைன்ல போடல? இது மட்டும் என்னது? நெக்ஸ்ட் லைன் இங்க ஒண்ணு வரல. போட்டு கட் ஆகும். ராஜ், அடுத்து என்னது? பெருங்கலத்தூர் பிக்கப் லொகேஷன், அடுத்து ஸ்டாப் லொகேஷன், அடுத்து டிராப் லொகேஷன் எல்லாமே வந்துரும். இப்போ வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கன்ஸ்ட்ரக்டர், டிபெண்ட்ஸ் ஆன் த பாராமீட்டர் யூ ஆர் கோனா பாஸ் டியூரிங் த ஆப்ஜெக்ட் கிரியேஷன். என்ன இருக்கு? எல்லா கன்ஸ்ட்ரக்டர் என்ன இருக்கு? கால் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். ஓகே. ஸோ வித் திஸ் வில் கம்ப்ளீட் திஸ் வீடியோ. எனி டவுட் யூ ஹாவ் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுங்க? போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஐ ரெக்டிஃபை த டவுட். Next video will be we are going to be start the pillars. The pillar of will be stop என்னது நெக்ஸ்ட் வீடியோல இருந்து என்ன பண்ணலாம்? Pillar of hoops start பண்ணிடலாம். ஓகேவா? Thank you for watching.